வெல்கம் டு ஏவி மல்டி பர்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஆஷ் எப்படி விளையாட பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம ஆஷ் எப்படி விளையாட பற்றி தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயே ரூல்ஸ் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வாட்டி கற்றுக்கிட்ட அதே கார்ட்ஸ் வச்சு தான் கற்றுக்க போகிறோம். அதோடு இந்த ஷஃபிள் பண்ணணும். எப்பவும் போல் ஆஷில் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஷஃபிள் பண்ணிட்டு அதோட ஆளுக்கு 3 கார்டு தரணும். இருங்க காட்டுறேன். கார்ட்ஸை நல்லா ஷஃபிள் பண்ணாமா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போடணும். பார்த்திங்கன்னா 3 கார்டு நம்மளுக்கு, பக்கத்தில் இருக்கவனுக்கும் 3 கார்டு. யாரும் இல்லை ஆனால் யாரும் இருக்காங்கன்னு நம்ம நினச்சி இப்போ பண்ணுறோம். நிறைய பேர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதோட நம்ம 4 வகையான கார்ட்ஸ் பார்த்தோம். என்னென்னா கிளாரு, ஹிஸ்பி, 2 கார்டு தான் இருக்கு என்கிட்ட. கிங் ஹிஸ்பி இருக்கு என்கிட்ட பெருசு. பெரிய நம்பர் இருக்கவங்க தான் போடணும். இவன்ட்டு ஆஷ் கிளார் இருக்குது, இவன் தான் போடணும். இவன்ட்டு தான் பெரிய நம்பர் இருக்குது. கிளாரு, ஹிஸ்பி, டைமண்டு, ஹார்ட்டு. இதில் எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்பி தான் வரும். ஆனால் என்கிட்ட ஆஷ் ஹிஸ்பி இல்லை, அதனால அவனோட தான் பெருசு. 2வது பார்த்திங்கன்னா இது வரும், இந்த கிளாரு. 3வது தான் இந்த டைமண்டு வரும் பெருசாக. அதை வச்சு ஒரே மாதிரி கார்டு, ஒரே நம்பருக்கு கார்டை வந்ததுன்னா அதை வச்சு தான் நம்ம யார் ஃபஸ்ட்டு போடன்னு கணக்கு பண்ண முடியும். ஆனால் பெரிய கார்டை தான் இல்லை போடணுன்னு அவசியம் இல்லை, என்ன கார்டு வேணாலும் போடலாம். அதோட லாஸ்ட்டாக வரக்கூடியது தான் இந்த ஹார்ட்டு. சரி, அதோட நான் இப்போ அவன்கிட்ட பெருசு இருக்கிறதால அவன் ஃபஸ்ட்டு போடுவான். இதை போட்டான். இப்போ என்கிட்ட அவன் இல்லை இந்த டைமண்ட், அதனால் வெட்டு. எல்லாம் ஆஷில் உள்ள மாதிரி தான் இப்படி போகும் அப்படியே. அதோட போன வாட்டி ஆஷ் யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. சரி, அவனுக்கு வெட்டு வந்ததால அவன் தான் இப்போ போடணும். என்னன்னா என்கிட்ட எது இருக்குன்னு நான் வெட்டு கொடுத்தது கூட போடலாம். ஏன்னா இது என்கிட்ட இருக்குன்னு அசியூம் பண்ணி இப்போ கழிஞ்சிட்டு இப்படி தான் விளையாடணும். ஆனாலும் அவன் தானே பெரிய நம்பர் போட்டிருக்கான், அவன் தான் போடணும். அவன் அடுத்து இதை போட்டான்னா இதுவும் கழிஞ்சிடும். அதோட கார்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கார்டு எடுக்கணும். அதோட கார்டு 3க்கு பதிலாக நிறைய எடுத்து தான் திரும்ப வைக்க முடியாது, அப்படியே வச்சுக்கணும். அதோட நான் உட்காந்துருக்கவங்க நம்மகிட்ட கார்டை பார்ப்பாங்க, அவங்ககிட்ட மறைச்சி விளையாடணும். சரி, எப்படி இருந்தாலும் அவன் தானே பெரிய நம்பர் போட்டு அவன் தான் போடுவான். அதனால் இதை போட்டுருந்தான். நான் இதை போட்டேன், அப்படியே கழிஞ்சிடும். அவன் தான் பெருசை போட்டதால் அவனே போடுவான். அப்படியே வெட்டு கொடுக்கணும். அதோட சின்ன நம்பர் போட்டு தான் மாட்டிடணும் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு. அதுக்கடுத்து அவங்களே போட வச்சு நம்ம வெட்டாக கொடுக்கல. அதிக வெட்டு ஆஷில் இருக்கிறதோட ஃபஸ்ட்டிலே நம்ம மாட்டி விடலாம். ஆஷில் இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் போடணும்னு ஆஷில் அந்த மாதிரி கிடையாது இது. ஏன்னா காசு கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக வெட்டு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆப்போனண்ட்டை தான் மாட்டி விடணும். அப்படியே எல்லா கார்டும் நிறைய அப்படியே நம்ம இப்போ விளாண்ட மாதிரியே எல்லாம் கழிஞ்சிட்டுனா அப்புறம் யார்கிட்ட இப்போ கார்டு கையில் இருக்கும் கழியாமல் அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். எல்லாம் விளாடுறோமே எல்லா ஆஷும் அந்த மாதிரி. ஆனால் இந்த ஆஷ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ, பாய்.